ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன சார் பார்த்துருந்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் எத்தனை டைப் இருக்குது, அதில் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன, நெஸ்டட் இஃப் லேடர்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் டாப்பிக்காக சுவிட்சை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன சார் பார்க்க போகிறோன்னா, சார் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இஃப் எல்ஸ் அண்ட் சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் அப்படின்னாலும் சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் சேம் தான், ஒரே மீனிங் தான். ஓகேவா? சரிங்க சார், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கான். அதாவது நான் இப்போ உனக்கு வச்சுருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா போன புக்குப்பா, அதாவது வந்து போன பழைய ப்ரீவியஸ் புக்கு. இந்த வருஷம் பார்த்தோன்னா உனக்கு டேபிளர் காலமாக போட்டு கொடுத்துருக்கான். ஆனால் விஷயம் வந்து ஒன்று தான், ரெண்டுமே கண்டென்ட் வந்து சேம் தியரி தான். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா உன்னுடைய புக்கில் எடுத்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன சார் நடத்துறது ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ண வேண்டாம். தியரி எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் எது டிஃபர் ஆயிருக்குன்னா அது டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க, இது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இதில் சார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, சுவிட்ச்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். தம்பி, போன ப்ரீவியஸ் செஷனில் நம்ம இஃப் எல்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி சுவிட்சை பற்றி பார்த்துருந்தோம். சுவிட்ச்னா என்ன சார், சுவிட்சுன்றது மல்டிபிள் பிரான்ச்சிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சார் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது கீழே நிறைய பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணோம். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஆமாவா இல்லையா? ஸோ எந்த பிரான்ச் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இட் டிபெண்ட் அப்பான் த கண்டிஷனல் அதர்வைஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே சார், அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ சார் இது ரெண்டுக்கும், அதாவது இஃப் எல்ஸுக்கும் சுவிட்சுக்கும் என்ன சார் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஷனை நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்டுப்பா. அதாவது உனக்கு ஒரு 2 மார்க் அப்படி இல்லை ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் கொஷின் டைரக்ட் டிஃப்ரெண்ட் கொஷினாக வரும்பா. ஓகேவா? இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா உனக்கு புக் பேக் கொஷினாக இருக்காது, ஆனால் டைரெக்டாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். ஸோ ரொம்ப நெசசரியான ஒரு கொஷினும் கூட, 5 மார்க் கொஷினு. தெளிவாக கவனி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்பா. எக்ஸ்பிரஷன் இன்சைட் த இஃப் ஸ்டேட்மெண்ட் டிசைட் வெதர் டு எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த இஃப் பிளாக் ஆர் அண்டர் த எல்ஸ் பிளாக். அதாவது கண்டிஷனை பொறுத்து பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை எல்ஸ் போர்ஷன்ன்றது எக்ஸிக்யூட் ஆகணுமா அப்படின்றத டிபெண்ட் பண்ணுறது எது அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த கண்டிஷன் அதர்வைஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். இது எதை டிபெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இட் டிபெண்ட் அப்பான் த கேஸ் ஸ்டேட்மெண்ட் சார். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்டில். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூசஸ் த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் அதர் ஹேண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூசிங் த சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மல்டிபிள் சாய்ஸ். அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மோர் தென் ஒன் இஃப் கண்டிஷனோ மோர் தென் ஒன் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஃபஸ்ட் ஒரு இஃப், அதுக்குள்ளார ஒரு இஃப், அதுக்குள்ளார ஒரு இஃப். இப்போ எத்தனை இஃப் தேவை இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் போடும் பொழுதும் ஒவ்வொரு கண்டிஷன், அப்போ மோர் தென் ஒன் கண்டிஷனையோ இல்லை மோர் தென் ஒன் எக்ஸ்பிரஷனோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சுவிட்சுன்றது அது மாதிரி கிடையாதுப்பா. சுவிட்சுக்குள்ளார ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிலாம் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி அங்கே மல்டிபிள் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் செக் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை ஆக்சஸ் பண்ணிக்கும். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இந்த சிம்பிள்ப்பா, லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் நாட் அப்படின்னு சிம்பிள் இருக்குப்பா. இதை டிபெண்ட் பண்ணி இதையும் வந்து கம்பேர் பண்ணும் எது, இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் நம்மளுடைய சுவிட்ச் எக்ஸ்பிரஷன் என்ன சார் பண்ணுனா இதெல்லாம் எதுவுமே வந்து கம்பேர் பண்ணிக்காது, அனலைஸ் பண்ணிக்காது. ஓகேவா? அதுக்கடுத்துப்பா ஃபோர்த் ஒன் என்னென்னா த இஃப் ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட் த இன்டீஜர், கேரக்டர், பாயிண்டர் ஆர் ஃப்ளோட்டிங் டைப். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா சார் நம்ம நம்பர் மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 10.1 கொடுக்கலாம். ஆனால் நம்மளுடைய சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஒன்லி இன்டீஜர் நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃப்ளோட்டோ கேரக்டரோ இன்புட்டோ அதாவது வந்து கண்டிஷனுக்குள்ளார கொடுக்க முடியாது. லாஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சின்ஸ் த எக்ஸிக்யூஷன் லைக் த எய்தர் ஸ்டேட்மெண்ட் அண்டர் இஃப் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆர் த ஸ்டேட்மெண்ட் அண்டர் த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட்டட். In other hand of expression, switch statement decide the each case of executed, do not reply the break statement after each case execute till the end of switch case statement sir. இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த 6th பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கவனி, 6th பாயிண்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா பாடி ஆஃப் த போர்ஷன், கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிஷன் ட்ரூனா கேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸு. ஓகேவா?
உனக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் ஒன்ஸ் மோர் பார்த்த நீ வீடியோஸை மறுபடியும் வந்து எகைன் பிகினிங்லேருந்து பாரு. இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ரைட்ப்பா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார்னா ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டுப்பா. ஐட்ரேஷன்னா என்ன சார் அப்படின்னா சார் ஐட்ரேஷன் அப்படின்னாலும் லூப்பிங்னாலும் ஒன்று தான்ப்பா. அதாவது நம்மளுடைய புக்கில் இப்போ உனக்கு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா இது 12th சிலபஸில் இருந்ததுப்பா. இந்த 12th சிலபஸில் உனக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தான். இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் எலாபரேட்டாக கொடுத்ததுனால ஒரு மாதிரியாக இருக்குது. பேசிக்காகவே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை 2 பார்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா செலெக்ஷனு, செகண்ட் ஒன் பார்த்தோன்னா லூப்பிங்கு. இந்த செலெக்ஷனில் தான் என்னென்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா இஃப்பு, இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப்பு, எல்இஃப் லேடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லூப்பிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னா அதாவது ஃபார், வைல், டூ வைல் இது வந்து லூப்பிங்கில் வந்து சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் 2 பார்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து செலெக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் வந்து லூப்பிங். இந்த செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா இல்லையா இஃப்பு, இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் லேடாரு, சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு இது எல்லாமே வந்து செலெக்ஷன் பார்ட்டுப்பா. இந்த செலெக்ஷன் பார்ட் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் உள்ளாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அது சுவிட்சாக இருந்தாலும் சரி, இஃப்பாக இருந்தாலும் சரி, இஃப் எல்ஸாக இருந்தாலும் சரி, நெஸ்டட் இஃபாக இருந்தாலும் சரி, நெஸ்டட் இஃப் லேடராக இருந்தாலும் சரி. அதுவே லூப்பிங் என்ன சார் பண்ணும் அப்படின்னா சார் ரிப்பீட்டடாக ஒரு குறிப்பிட்ட சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பாடி ஆஃப் த போர்ஷன் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணினா இட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷனை பொறுத்து பாடி ஆஃப் த போர்ஷன் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்பா. செலெக்ஷன், லூப்பிங் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. அப்போ செலெக்ஷன் அப்படின்னா ஒன்லி ஒரு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். லூப்பிங் அப்படின்னா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்பா. அவ்வளோதான் விஷயம். ரைட், ஓகே சார். இப்போ லூப்பிங்க்கு வேறு நேம் தான் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க. அண்ட் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் until the condition is satisfied. Thus, the statement are also called as a control flow statement. It is used to reduce the length of the code, reduce the time to execute the program and take the less memory space. C++ support the 3 type of iteration statements சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் நீங்கள் ஐட்ரேஷன் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொன்னீங்க. லூப்பிங் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட சர்டன் நம்பர் ஆஃப் கோடிங் மட்டும் அப்படின்னு சொன்னீங்க. இதனால் என்ன சார் யூசேஜ்னா சார் ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிறதா இருந்தால் அது நமக்கு 5 டைம்ஸ் பேசிக்காக எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் ஒவ்வொரு டைமும் பாடி ஆஃப் த போர்ஷன் இங்கே பார்ப்பா இது கோடிங் அப்படின்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது கோடிங் அப்படின்னு வச்சுக்க. இந்த கோடிங் எனக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்? 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுறது ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகலாம். என்ன பண்ணும்? ஒரே ஒரு டைம் எடுத்தால் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான் இதே கோடிங்க மொத்தம் நான் எத்தனை டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன்னா நான் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கணும். அப்போ 5 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 20 லைன்ஸ் வந்துருச்சு. எத்தனை லைன் வந்துருச்சு? 20 லைன் வந்துருச்சு. இந்த 20 லைனும் மெமரிக்குள்ளார சேவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேசஸ் வந்து நமக்கு எலாபரேட்டாக தேவைப்படுது. ஆனால் ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நமக்கு என்ன குறையுது? ஒன்று கோடிங்கான சைஸ் வந்து குறையுது. அதனால் மெமரி ஸ்பேஸ் வந்து குறையுது. எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நார்மலாக நமக்கு நார்மல் கோடிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது லூப்பிங் வந்துச்சு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே லூப்பிங்கான ஐட்ரேஷனுக்கான அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ப்பா பேசிக்காக என்னென்ன டைப் பண்ண லூப் இருக்குன்னா ஃபார் லூப் இருக்குது, ஒயில் லூப் இருக்குது, டூ ஒயில் லூப் இருக்குப்பா. கீழே பாருங்கள். ஆல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் as long as a specified condition is remain the true. The specified condition is referred by a loop control. For all the 3 loop statement true condition, any non-zero values and the zero value show the false condition. முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான்ப்பா. என்ன சொல்லியிருக்கேன்னா சார் இந்த லூப்பாக இருக்கலாம், அதாவது வந்து ஒயில் லூப்பாக இருக்கலாம், ஃபார் லூப்பாக இருக்கலாம், டூ ஒயிலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே லூப்புக்குள்ளார 0ன்னு வந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸுப்பா. 0வை தவிர்த்து வேறு எந்த நம்பர் வந்தாலும் கண்டிஷன் வந்து ட்ரூ. த நான் ஜீரோ ரெப்ரசன்ட் இன்டு த ட்ரூ சார். 0 இஸ் ரெப்ரசன்ட் இன்டு த ஃபால்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் த வேல்யூஸ் இஸ் கால்ட் த ட்ரூப்பா. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா பார்ட் ஆஃப் த லூப். ஒரு லூப்புக்குள்ளார என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படின்னா மொத்தம் இதில் 4 பார்ட் இருக்கும்பா. என்னென்ன பார்ட் அப்படின்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேஷன் அண்டு பாடி ஆஃப் த லூப். நல்லா கவனிச்சுக்கேன். கீழே என்னென்ன தியரி கொடுத்துருக்கான்றதை மேலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருப்பா. இனிஷியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இனிஷியலைசேஷன் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள். அட் த டைம் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர்டு ஷுட்
a variable should be declared the value at the time of values should be the declared sir. அதாவது எப்போ ஒரு வேரியபிளை நீ டிக்ளேர் பண்ணுறியோ அதே டைமில் கண்டிப்பாக எதை டிக்ளேர் பண்ணணும்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் இனிஷியலைசேஷன். இனிஷியல்னா பிகினிங். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் பொழுதே அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன சார் பேருனா இனிஷியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ன்றது டெஸ்ட் கண்டிஷன் அதர்வைஸ் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. A greater than B அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. A greater than Bனா ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 10, பிக்கு வேல்யூஸ் வந்து 5 அப்படின்னா இது ட்ரூவா ஃபால்ஸா கண்டிஷன் வந்து ட்ரூ. இது மாதிரி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சார் பேருனா டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேருப்பா. அப்டேஷன் அப்படின்னா திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லையா? இங்கே பாருங்கள் A greater than ஈக்குவல் டு இங்கே நான் 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஏவுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 2 greater than or equal to 6 நான் அந்த பாடி ஆஃப் த போர்ஷனுக்குள்ளார A ++ அப்படின்னு கொடுக்குறேன். நான் பின்னாடி அப்புறமா சொல்கிறேன் இதை பற்றி. A++ன்னு கொடுக்குறேன். A++ன்னு கொடுத்தா இந்த இடத்துல என்ன சார் மீனிங்னா ஏவுக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்றது ப்ரீஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று வந்திருக்கும். நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏவுக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி ஏவுக்கான வேல்யூஸ் என்னென்னா 2 + 1 என்ன சார் அப்படின்னா 3. அப்போ இது மாதிரி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இதுக்கு என்ன சார் பேருனா அப்டேஷன் எக்ஸ்பிரஷன் பேருப்பா. பாடி ஆஃப் த லூப் அப்படின்னா கண்டிஷனுக்கு கீழே இப்போ A greater than or equal to Bன்னு போடுறோமா இல்லையா? இதுக்கு கீழே ஒரு பிளாக் போட்டிருந்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேருனா பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு பேர். அப்போ ஒரு லூப்புக்குள்ளார அது ஒயிலாக இருந்தாலும் சரி, டூ ஒயிலாக இருந்தாலும் சரி, ஃபாராக இருந்தாலும் சரி, இந்த 3 டைப்பான லூப்புக்குள்ளாரையும் கண்டிப்பாக இது 4 வந்திருக்கும். எது அப்படின்னா அதாவது இனிஷியல் எக்ஸ்பிரஷன், டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேஷன் எக்ஸ்பிரஷன் அண்டு பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு இந்த 4 டைப் வந்திருக்கும்பா. இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 4 சொன்னோம் பார்த்தியா? இனிஷியலைசேஷன்னா என்ன, டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா என்ன, அப்டேஷனா என்ன, அதே மாதிரி பாடி ஆஃப் த லூப்னா என்னன்றது தான் இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து நம்ம பார்க்கலாம். லூப்பில் 3 டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வைல், டூ வைல் அண்டு ஃபார்ப்பா. இப்போ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் லூப்புக்கான கண்டென்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த லெசனுடைய அதுக்கடுத்த 5 மார்க் கொஷின்ப்பா. ரைட் பிரீஃப் நோட் ஆன் ஃபார் லூப் அப்படின்னு கேட்டோன்னா இது ஃபுல்லாக எழுதணும். இந்த கொஷினே 2 பார்ட்டாக பிரித்து கேட்பான். என்ன அப்படின்னா ரைட் பிரீஃப் நோட் ஆன் லூப்பிங்னு கேட்டானா 3மே எழுதணும். இது வைல், டூ வைல், ஃபார்னு கேட்குவான். ஃபார்னு இது 3மே எழுதணும். அதர்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் செப்பரேட்டாக ரைட் பிரீஃப் நோட் ஆன் ஃபார் லூப் அப்படின்னு கேட்டானா இதில் வந்து நமக்கு எழுதிக்கிட்டால் போதும். ஓகேவா? ரைட். கவனி தம்பி. இதில் ஃபஸ்ட்டு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். The for loop is a easiest looping statement which allows code to be the execute repeatedly. The contain 3 different statements: initialization, condition or text expression and updation separated by semicolons. அதாவது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளார மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலைசேஷன் இருக்கும், டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும், எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓகே சார், அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கவனிப்பா. ஒவ்வொரு செக்மெண்ட்டும், அதாவது செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் செப்பரேட் பண்ண என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல செமிகோலன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கவனிப்பா. இது ஃபார் லூப்புக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்டெக்ஸ் மட்டும் எழுதினாவே எக்ஸாம்பிள் உனக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாம்பா, 5 மார்க்கு. ஓகேவா? கவனிப்பா. இந்த இடத்துல ஃபார்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்டு. ஃபார் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்டு. செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3. செக்மெண்ட் 1ல் வேரியபிள் இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதர்வைஸ் டெக்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் செக்மெண்ட்டு. தேர்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது அப்டேஷன் எக்ஸ்பிரஷனு. இது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கான எப்படி சார் கோடிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றத அப்படியே கீழே நம்ம பார்க்கலாம். கவனிக்கப்பா. இந்த ஃப்ளோ சார்ட் அப்புறமா நான் சொல்கிறேன்ப்பா. கவனி. இது வந்து கோடிங் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. கவனிப்பா. ஃபஸ்ட்டு ஃபார் வந்து என்னென்னா ஃபார் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்டு. ஃபார் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்டு. இங்கே சின்டெக்ஸில் உனக்கு ஃபார்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ இங்கே கொடுத்த மாதிரியே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்ன்ற கீவேர்டு அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது ப்ரோக்ராமை ரைட் பண்ணும்பொழுது ஃபார்ன்ற கீவேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொத்தம் 3 செக்மெண்ட் சொன்னோம். அந்த 3 செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்ன, வேரியபிள் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன்னா என்ன, அதாவது அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்பொழுது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணனா த நேம் இஸ் கால்ட் த வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். இந்த இடத்துல ஐக்கு வேல்யூஸ் வந்து 0ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 0 < 10. இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டிஷன், அதர்வைஸ் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பார்த்தோன்னா அப்டேஷன். இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். கவனிப்பா. இப்போ பாரு, I ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஐக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும். இந்த இடத்துல ரெண்டாவது செக்மெண்ட்டு ஐக்கு வேல்யூஸ் என்னன்னு தெரியும், 0 < 10. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா
இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரே ஒரு லைன் இருக்கிறதுனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்து போடலை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்க, இது தப்பு வந்து கிடையாது. ஓகேவா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இந்த ரெண்டாவதுக்கு இந்த செகண்ட் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன்லேருந்து இந்த கர்லி பிரேஸ் எண்டு வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ பாருங்கள், ஐக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும் 0<10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த போர்ஷன் என்ன, வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐக்கு வேல்யூஸ் என்ன 0, அப்போ ஐக்கு வேல்யூஸ் என்னன்னு பிரிண்ட் ஆகும், 0ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுவுமே இது மாதிரி நடக்காது. அதாவது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆனானே எண்ட் ஆயிரும். ஆனால் இந்த இடத்துல என்ன சார் ஆகும்னா, நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகும், கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இந்த செகண்ட் செக்மெண்ட் முடிஞ்ச உடனே நல்லா கவனிக்கணும், இந்த செகண்ட் செக்மெண்ட் முடிஞ்ச உடனே இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் போகும். இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே தான் உனக்கு செக்மெண்ட் வந்து 3க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செக்மெண்ட் 3ல் I++ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுனா, ஐக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஐக்கு வேல்யூஸ் என்ன 0, ஐக்கு வேல்யூஸ் என்ன இந்த இடத்துல 0 அப்படின்னு இருக்குப்பா. ஐக்கு வேல்யூஸ் வந்து 0. இந்த செகண்ட் ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படின்னு மீனிங்ப்பா. அதுக்கடுத்து டபுள் ப்ளஸ் போட்டிருக்காங்க பார்த்தியா, இன்னொரு ப்ளஸுக்கு மீனிங் என்ன சார்னா 1 அப்படின்னு மீனிங். அப்போ 0+1 என்ன சார்னா 1. அப்போ ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் வந்து 0. இப்போ ஐக்கான வேல்யூஸ் என்ன சார்னா 1. ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுல 1 ஆட் ஆகும். ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் வந்து 0, இப்போ 1 ஆட் ஆச்சு அப்படின்னா 1. இந்த 1 எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா, கவனிப்பா, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஐக்கான வேல்யூஸ் ஃபஸ்ட்டு 0 வந்துச்சா, இப்போ 1. இது செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். செகண்ட் செக்மெண்ட்டு மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் வந்து 0 இருந்துச்சு, இப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து 1 <10. கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஆனால் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷனுக்குள்ளார வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு இருக்குது. இந்த வேல்யூ ஆஃப் ஐன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஐக்கான வேல்யூஸ் என்ன சார்னா 1. மறுபடியும் இந்த லூப் நமக்கு கண்டினியூ ஆகும். மறுபடியும் ஐக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஐக்கு வேல்யூஸ் என்ன சார்னா 1. இப்போ ஐக்கு வேல்யூஸ் வந்து 1, செகண்ட் ஃபஸ்ட் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் ப்ளஸுக்கு 1. அப்போ 1 + 1 என்னாச்சு 2. இந்த 2வை மறுபடியும் எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா இந்த டெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ ஐக்கு வேல்யூஸ் என்ன சார்னா 2<10. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவானா மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும்னா 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக ஐக்கு வேல்யூஸ் வந்து 10<10 வரும். இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. லாஸ்ட்டாக கர்லி பிரேஸ், அதாவது செமிகோலன் கர்லி பிரேசஸ் போட்டு முடிச்சிருக்காங்க. லூப்பிங்கான எக்ஸிக்யூஷன் அதோட முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்பா. இதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன், அதர்வைஸ் லூப்பிங் அப்படின்னு பேர். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நமக்கு என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத அவுட்புட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாரு. ஓகேவா? ரைட். இப்போ அதுக்கு முன்னே இன்ஃப்ரண்ட் ஆப்பில் போ. இன்ஃப்ரண்ட் ஆப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார் இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, இங்கே பாருப்பா, இது இனிஷியலைசேஷனு, கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷனை முடிச்சோடனே இது பாடி ஆஃப் த போர்ஷனு அப்படி தானே எக்ஸிக்யூட் ஆச்சு. எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு? அதாவது ஃபஸ்ட் இனிஷியலைசேஷனு, கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது, பாடி ஆஃப் த போர்ஷனு, அதுக்கப்புறமா செக்மெண்ட் 3க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பாரு, டெஸ்ட் கண்டிஷனு, பாடி ஆஃப் த போர்ஷனு, அதுக்கப்புறமா அப்டேஷனு. இது கண்டிஷன் ட்ரூனா அப்படியே ரிப்பீட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான், எக்ஸிட் ஆயிரும், ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான்ப்பா இந்த ஃபார் லூப்பு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த பாரு, ஃபார் லூப்பில் ஒரு சில எக்ஸிக்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம், கவனிப்பா. அதுக்கடுத்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமா இல்லையா, ஃபார் லூப் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபர்ஸ்ட் இனிஷியல் எக்ஸ்பிரஷனா என்ன, ரெண்டாவது வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷனா என்ன, அப்டேட் எக்ஸ்பிரஷனா என்ன, பாடி ஆஃப் த போர்ஷன் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை அப்படியே நம்ம சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று, அனதர் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோக்ராம் டு சம் நம்பர் ஆஃப் ஃப்ரம் 1 to 10 யூஸிங் த ஃபார் லூப். அதாவது எனக்கு 1 to 10 நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகணும், அதோட சம் பண்ணி அதுக்கான டோட்டலே நமக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கணும். இதுக்கான ஃபார் லூப்புக்கான ப்ரோக்ராம் வந்து ஒன்று ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. கவனிப்பா, அதில் ஃபார் லூப்புக்கான கண்டென்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கவனிப்பா, I = 1, I <10. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரதுக்கு ஏற்கனவே இது எல்லாமே காமன் ப்ரொசீஜர் தான்பா, அதனால தான் நான் சொல்லலை. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும்
இது ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்றது லைப்ரரி ஃபைலை ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த கீவேர்டு. அந்த ஹேஷ்ன்றது ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ்ஸ். இது கலெக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபயர்ஸ். இது ஃபங்க்ஷனுக்கான ஹெட்டர். இது வேரியபிள் டிக்ளரேஷன். ஐன்றது ஒன் ஆஃப் த வேரியபிள், சம்ன்றது ஒன் ஆஃப் த வேரியபிள். சம்முக்கு 0ன்ற வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஐக்கு வேல்யூஸ் இன்னும் எதுவும் இனிஷியலைஸ் பண்ணலை. கவனிப்பா. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்ப்பா, ஃபாருக்குள்ளார ஐ ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல ஐக்கான வேல்யூஸ் என்ன சார்னா 1 லெஸ், அது இனிஷியல் வேல்யூ. ரெண்டாவது வந்து டெஸ்ட் கண்டிஷனில் ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு வேல்யூஸ் என்ன 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல 10. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. ட்ரூனா எது எக்ஸிக்யூட் ஆகும்? த பாடி ஆஃப் த போர்ஷன் கர்லி பிரேஸ் ஓப்பன்லேருந்து கர்லி பிரேஸ் க்ளோஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சம்மு ப்ளஸ் ஐன்னு இருக்குது. சம்முக்கு வேல்யூஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். சம்முக்கு வேல்யூஸ் என்ன 0. அப்போ 0 ப்ளஸ் ஐக்கு வேல்யூஸ் வந்து 1. 0 ப்ளஸ் 1 என்னது 1. இந்த 1 எதுக்குள்ளார ஸ்டோர் ஆகுனா சம்முக்குள்ளாரே மறுபடியும் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ சம்முக்கு வேல்யூஸ் என்ன 1. மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஐக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐக்கு வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஐக்கு வேல்யூஸ் வந்து 1. இப்போ 1 ப்ளஸ் 1 என்ன சார் அப்படின்னா ஐக்கு வேல்யூஸ் வந்து 2. எகைன் மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னா மறுபடியும் கண்டிஷன் வந்து ட்ரூ. ட்ரூ அப்படின்னா மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சம்மு ப்ளஸ் ஐ, ஆல்ரெடி சம்முக்கு வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னு, சம்முக்கு வேல்யூஸ் வந்து 0. சரி, ஃபஸ்ட்டு சம்முக்கு வேல்யூஸ் வந்து 0 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1 அப்படின்னு மாறி இருக்கும். 1 ப்ளஸ் 1 என்ன சார் அப்படின்னா இப்போ 2 அப்படின்னு வந்திருக்கும். ஆல்ரெடி 1 இருந்துச்சு, இப்போ ரீப்ளேஸ் ஆகி என்ன வந்திருக்கும், இங்கே 2 அப்படின்னு வந்திருக்கும். மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ ஐக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 ப்ளஸ் 1 என்னாச்சு 3. மறுபடியும் இந்த டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். 3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்குது. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி எத்தனை டைம் ஆகுனா 10 டைம்ஸ் ஆகும். 10 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10. சார் 10ன்னு போடும்போது கண்டிஷன் ஃபால்ஸு தானே சார்னா? கிடையாதுப்பா. லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸு. ஆனால் இங்கே லெஸ் தென் கிடையாதுப்பா, லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10 லெஸ் தென் 10 கண்டிஷன் வந்து ட்ரூப்பா, பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் வரும்போது 11 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10 வரும்போது தான் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். அப்போ எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா இந்த லூப்பு 10 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது இந்த கர்லி பிரேஸ்லேருந்து இந்த கர்லி பிரேஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த சி அவுட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சம் ஆஃப் 1 to 10 ஈஸ்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக சம்முக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா 19 இருந்ததுன்னா அவுட்புட் உனக்கு என்ன சார் வந்திருக்கும் 90 அப்படின்னா 19 வந்திருக்கும். இல்லை 55 அப்படின்னா 55 வந்திருக்கும்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே சார். அதுக்கடுத்து வேறு என்ன சார் நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மல்டிபிள் இனிஷியலைசேஷன் ஆஃப் மல்டிபிள் அப்டேட் எக்ஸ்பிரஷன். அதுக்கு முன்னாடி வேரியேஷன்ஸ் ஃபார் லூப்பிலோடைய அண்டரில் ஃபார் லூப்பில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா மல்டிபிள் இனிஷியலைசேஷன் அண்ட் மல்டிபிள் அப்டேஷன். மல்டிபிள் இனிஷியலைசேஷன் என்ன சார்னா சார் ஃபார் லூப்பில் மொத்தம் 3 செக்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இனிஷியலைசேஷனு, செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கண்டிஷன், தேர்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷனு. இப்போ இனிஷியலைசேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஃபாருக்குள்ளார ஐ ஈக்குவல் டு 1, ஃபாரு ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரே ஒரு இனிஷியலைசேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு வேரியபிளுக்கு மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்ண முடியுமானா அது மாதிரி கிடையாது தம்பி. டெஸ்ட் கண்டிஷன் மட்டும் ஒன்று மட்டும் தான் இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? ஆனால் இனிஷியலைசேஷனும் அப்டேஷனும் நீ எத்தனை நாள் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், ஐ ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 10. மொத்தம் எத்தனை வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிருக்கு? இங்கே 2 வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு வேரியபிளுக்கு டிக்ரிமெண்ட்டோ ஆயிருக்கு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. ஐஜே என்ற 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐக்கு வேல்யூஸ் என்ன 0, ஜேவுக்கு வேல்யூஸ் என்ன 10. இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குது. ஐ லெஸ் தென் ஜே. ஐக்கு வேல்யூஸ் என்ன 0 லெஸ் தென் ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா 10. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூனா எது எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அதாவது இந்த கர்லி பிரேஸ்லேருந்து இந்த கர்லி பிரேஸ் நம்ம உனக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக கர்லி பிரேஸ் வந்து நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஏன்னா பேஜ் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அடுத்த பேஜ் போகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இங்கேயே போட்டுக்கிட்டேன். ஓகேப்பா. இப்போ இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்பா. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஐக்கான வேல்யூஸ் நமக்கு என்ன 0. அப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கும்? இந்த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 0ன்னு வந்திருக்கும். மறுபடியும் இந்த வேல்யூ ஆஃப் ஜே இஸ் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சார் ஆகுனா இந்த வேல்யூ ஆஃப் ஜே இஸ் அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஜேவுக்கான வேல்யூஸ் என்ன 10ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் முடிஞ்சதுப்பா. இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் முடிஞ்சோடனே மறுபடியும் எது சார் எக்ஸிக்யூட் ஆகுனா இந்த அப்டேஷன் பார்ட் வந்து வந்திருக்கும்.
சார் இதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட்டை பற்றி போட்டிருந்தீங்க, இப்போ என்ன சார் இது மைனஸ் மைனஸ்னு போட்டிருக்காங்கன்னா, மைனஸ் மைனஸ் ஆர் இண்டிகேட்டட் இன்டு த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சார். இதுக்கு பேர் டிக்ரிமெண்ட்னு பேர். இப்போ பாருங்கள், ஜே மைனஸ் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஜேவுக்கான வேல்யூஸ் ஆல்ரெடி 10ன்னு தெரியும். 10 ஃபஸ்ட்டு மைனஸுக்கு மைனஸ் அப்படின்னு மீனிங்ப்பா, செகண்ட் மைனஸுக்கு 1 அப்படின்னு மீனிங். அப்போ 10 மைனஸ் 1 என்ன சார் அப்படின்னா 9. சார் உடனே கேட்காதீங்க சார் வந்து 10 மைனஸ் இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து 10 இருக்குது சார், இந்த இடத்துல 11 இருக்குது, 10 மைனஸ் 11 இருந்தால் மைனஸ் 1 வருமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? இதுக்கான மீனிங் என்னென்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவோட 1 டிக்ரிமெண்ட் ஆகும், அவ்வளோதான் மீனிங். இப்போ ஆல்ரெடி ஜேவுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும் 10 மைனஸ் 1 என்ன சார் அப்படின்னா 9 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ ஜேவுக்கு வேல்யூஸ் என்ன 9. ஐக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாதுலே, ஐக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் என்ன 0 ப்ளஸ் 1 என்னச்சு 1. அப்போ ஐக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து டிக்ரிமெண்ட் நடக்குது. மறுபடியும் இந்த வேல்யூஸ் எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஐஜேன்னு இருக்குது. ஐக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும் இப்போ 1, ஜேவுக்கு வேல்யூஸ் தெரியும் 9. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இது அப்படியே பிரிண்ட் ஆகும், ஐக்கான வேல்யூஸ் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும், ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 9ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும்பா. இதே மாதிரி டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரதுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அவுட்புட் லாஸ்ட்டாக எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் அவுட்புட் இருக்கும். த வேல்யூ ஆஃப் 0 இஸ் அப்படின்னு 10, 9, 8, 7, 6ன்னு வரும்போது லாஸ்ட்டாக 5 லெஸ் தென் 5ன்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் லூப் போட்டு வெளியில் வந்துருப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஒரு ஃபார் லூப்புக்குள்ளார மல்டிபிள் இனிஷியலைசேஷன் இருக்கலாம், மல்டிபிள் அப்டேஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பார்ப்பா ப்ரீஃபிக்ஸ் அண்டு போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கணும். சார் ப்ரீஃபிக்ஸ்னால் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ்னால் என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்கிறேங்க கவனிங்க. A = 5, A = 5. இங்கே பாருங்கள், C ++ ஆஃப் ஏன்னு இருக்குது, C A++ன்னு இருக்குது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கவனிப்பா. இதில் ப்ரீஃபிக்ஸ்னால் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ்னால் என்னென்னா, ப்ரீனா என்ன முன்னாடி, போஸ்ட்னா என்ன பின்னாடி. அப்போ வேரியபிளுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் வந்ததுன்னா த நேம் இஸ் கால்ட் த ப்ரீ அப்படின்னு பேருப்பா. வேரியபிளுக்கு பின்னாடி ஆப்ரேட்டர் வந்ததுன்னா த நேம் இஸ் கால்ட் த போஸ்ட் அப்படின்னு பேர். ப்ரீஃபிக்ஸ் அண்டு போஸ்ட்ஃபிக்ஸ் இதுக்கு பேர் ஆப்ரன்ஸ் அப்படின்னு பேர். அதர்வைஸ் வேரியபிளுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் வந்திருந்தா த நேம் இஸ் கால்ட் த ப்ரீஃபிக்ஸ்னு பேர். வேரியபிளுக்கு பின்னாடி ஆப்ரேட்டர் வந்திருந்ததுன்னா த நேம் இஸ் கால்ட் த போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ ஏவுக்கு வேல்யூஸ் என்ன 5 அப்படின்னு இருக்குது, ஏவுக்கு வேல்யூஸ் என்ன 5. இப்போ இந்த சிக்கான வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா கவனிப்பா, ஃபஸ்ட்டு ப்ளஸுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1 அப்படின்னு மீனிங், இந்த சைடு இருக்கும்போது மாறும். அதாவது A++ அப்படின்னா இதுக்கு வேறு மீனிங். இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸுக்கு 1ன்னு மீனிங்ப்பா, செகண்ட் ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படின்னு மீனிங். ஏவுக்கான வேல்யூஸ் வந்து 5. அப்போ 1 + 5 என்ன சார் அப்படின்னா 6. இந்த இப்போ ஏவுக்கான வேல்யூஸும் 6ன்னு இருக்கும். இந்த வேல்யூஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகுனா சியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ சிக்கு வேல்யூஸ் என்ன 6, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்ப்பா, போஸ்ட்ஃபிக்ஸில் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா கவனிப்பா, A++ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும், இந்த வேல்யூஸ் ஏ கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க. ஏவுக்கான வேல்யூஸ் வந்து 5வா, இந்த 5 ஃபஸ்ட்டு அதாவது வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் போய் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் போய் ஃபஸ்ட்டு சியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஏவில் ஆல்ரெடி என்ன இருந்துச்சு 5. இப்போ இது எங்கே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, சியில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சிக்கான வேல்யூஸ் என்ன 5, இந்த மேலே சிக்கான வேல்யூஸ் என்ன 6. இப்போ பாரு, இந்த வேல்யூ ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா ஏவுக்கு வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி ஏவுக்கான வேல்யூஸ் என்ன 5, இந்த ஃபஸ்ட் ப்ளஸுக்கு ப்ளஸ், செகண்ட் ப்ளஸுக்கு 1. அப்போ 5 + 1 என்னது 6. ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 6, சிக்கு வேல்யூஸ் என்ன 5. இந்த இடத்துல ஏவுக்கும் வேல்யூஸ் வந்து 6, சிக்கு வேல்யூஸ் வந்து 6. ஒரு ப்ரீ இன்க்ரிமெண்ட்டோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டோ எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுனா இப்படி தான் பார்க்கும். ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை நீ வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். ஓகேவா? ஏவுக்கு வேல்யூஸ் பார்த்தோன்னா 7. இதை என்ன பண்ணுறேன்னா C = -7. எப்படி இன்க்ரிமெண்ட் ஆச்சோ அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டு. அதே மாதிரி C = 7 ++. இது ரெண்டையும் செஞ்சுப்பார், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதர்வைஸ் இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள், அதர்வைஸ் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா D = 100 அப்படின்னு வச்சுக்க. அதுக்கடுத்து D = D = 100, D = D++. அதுக்கடுத்து D = ++ ஆஃப் D. இது ரெண்டையும் போட்டுப்பார். ஓகேவா? அவ்வளோதாம்மா உனக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆப்ஷனல் எக்ஸ்பிரஷன்ப்பா. ஆப்ஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன சார்னா,
சார் எப்பயுமே நம்ம ஃபார் லூப்பில் 3 செக்மெண்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணுமா அப்படின்னா கிடையாதுப்பா. ஆப்ஷனலாக வந்து வச்சுக்கலாம். எதை ஆப்ஷனலாக வச்சுருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இது எதில் ஆப்ஷனலாக வச்சுருக்காங்கன்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள் வந்து ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆப்ஷனலை எங்கே சார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா எபோவ் த ஃபார் லூப்புக்கு மேலே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பார்ப்பா அதில் இது எல்லாமே வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த இடத்துல என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்னு இருக்குது. என்னன்ற வேரியபிளுக்கு நான் 2ன்ற வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். ஐக்கு வேல்யூஸ் என்ன இந்த இடத்துல 1பா. இந்த இடத்துல பாரு மொத்தம் 3 செக்மெண்ட் தானே. ஒவ்வொரு செக்மெண்ட்டை செப்பரேட் பண்ண நமக்கு ஒரு செமிகோலன் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பாரு இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல எதுவுமே இல்லாமல் நல்லு எம்டியாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆப்ஷனல். தேவைந்தான் போட்டுக்கலாம், இல்லைனா ஒமிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிக்ளரேஷன் எங்கே சார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப்லேயே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருப்பா மறுபடியும் அதே மாதிரி தான் ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10. ஐக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10. பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கான்செப்ட் என்ன இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல ஆப்ஷனல் வேரியபிள் இனிஷியலைசேஷனாக கொடுத்துருக்காங்கப்பா. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் வந்து ஆகும். அதுக்கடுத்து பாரு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஒன் பாருப்பா. செகண்டில் என்ன பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஃபார் லூப்பில் இந்த இடத்துல பாரு 2 இடத்துல வந்து பார்த்தோன்னா அதாவது ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை செக்மெண்ட்டு 3 செக்மெண்ட்டா. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. இதில் ஃபஸ்ட்டும் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டும் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இப்படி எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும் தம்பி. அதுக்கடுத்து பாரு நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கேஸ் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் ஆல்ரெடி வந்து வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதும் இன்க்ரிமெண்ட் தான் வந்து ஆப்ஷனலாக கொடுத்தாங்க. டெஸ்ட் கண்டிஷனும் ஆப்ஷனலாக கொடுக்கலாமானா கொடுக்கலாம். கொடுத்தா என்ன சார் ஆகுனா இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கண்டிஷன் வந்து 1 லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருந்தோம்னா 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டெஸ்ட் கண்டிஷனே இல்லாமல் கொடுத்தா என்ன சார் ஆகும் இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல டெஸ்ட் கண்டிஷனே இல்லாமல் கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்பா. அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா. இப்போ பாருங்கள் முன்னாடி என்ன பண்ணா இனிஷியல் ஆஃப் வேரியபிளை வந்து ஆப்ஷனலாக வச்சான். ரெண்டாவது அப்டேஷன் வந்து ஆப்ஷனலாக வச்சான். டெஸ்ட் கண்டிஷன் ஆப்ஷனலாக வச்சான். இப்போ ஃபார் லூப்பில் போட்டு சார் எல்லா செக்மெண்ட்டும் 3 ஃபஸ்ட்டு செகண்டு 3 இந்த 3 செக்மெண்ட்டையுமே வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்கான். ஆப்ஷனலாக கொடுக்கும்போது இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த வெல்கம் அப்படின்னு இருக்குது பார்த்தியா, இது இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இனிஷியலைசேஷனும் கிடையாது, டெஸ்ட் கண்டிஷனே கிடையாது, அப்டேஷனும் கிடைக்காது. இல்லை இல்லாத போது என்ன சார் பண்ணனா இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்பா. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எம்டி லூப்புப்பா. எம்டி லூப்னா என்ன சார் அப்படின்னா கவனிப்பா கவனி. நம்ம செமிகோலனை பற்றி நல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஆமாவா இல்லையா. இந்த இடத்துல பாரு ஃபாரோடைய எண்டில் வந்து இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துருக்காங்க. செமிகோலன் கொடுத்தா என்ன சார் மீனிங்னா ஃபாரோடைய எண்டில் செமிகோலன் கொடுத்தா இட் இஸ் ஏ நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். பாடி ஆஃப் த போர்ஷன் கிடையாது. அப்போ ஃபாருக்கு பாடி ஆஃப் த போர்ஷன் கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எடுத்து கொடுத்தா எடுத்துக்குமானா எடுத்துக்காது. ஏன்னா ஃபாரோடைய எண்டில் என்ன சார் இருக்குன்னா செமிகோலன்ஸ் வந்து கொடுத்துருக்காம்பா. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த இடத்துல பாருப்பா ஃபாரோட எண்டில் செமிகோலன் கொடுத்துட்டு பாடி ஆஃப் த போர்ஷனில் வி ஆர் இண்டியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸிக்யூட் ஆகுமானா ஆகாது. ஏன் ஃபாரோட எண்டில் செமிகோலன் இருக்குது. ஸோ இது பாடி ஆஃப் த போர்ஷன். நீ கொடுத்தாலும் எடுத்துக்காது, கொடுக்கல அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்காது, நீ கொடுத்தாலும் வந்து கன்சிடர் பண்ணிக்காது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் ஃபார் லூப்பு. ஃபார் லூப்புக்கான ஒரு வேரியபிளை வந்து எப்படி சார் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா கவனிப்பா 2 டைப்பில் பண்ணிக்கலாம். எப்படி முன்னாடியே தேவை இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஃபார் லூப்புக்கு வெளியே தேவை இருந்தாலும் பண்ணலாம், ஃபார் லூப்புக்கு உள்ளார தேவை இருந்தாலும் பண்ணலாம். இதில் பாருங்கள் இன்டிஜர் i = 10 எப்பயுமே i = 0 தான் சார் கொடுப்பீங்க. முன்னாடி டேட்டா டைப் போட்டிருக்கீங்க அப்படின்னா வேரியபிளையும் புதுசாக இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டிக்ளரேஷன் பார்ட்டும் நான் ஃபார் லூப்புக்குள்ளாரையே டிக்ளேர் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய ஃபார் லூப்புக்குள்ளார. ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னா ஒயில் லூப் தம்பி. ஒயில் லூப்னா என்ன, இப்போ ஃபார்னா என்ன, ஃபாரில் எத்தனை செக்மெண்ட் இருக்குது, அது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா ஒயில் லூப். இப்போ ஒயில் லூப்னா என்ன, ஒயில் லூப் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா கவனிப்பா. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயில் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். சார் ஒயில் லூப் இஸ் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். என்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பாயிண்ட்டை கவனிங்க. ஒயில் லூப் இஸ் ஏ control flow statement that allows the loop statement to be executed as long as a condition is true. Condition true na for loop மாதிரி நமக்கு body of the portion execute ஆகும். The while loop is a entry control loop. அதாவது while loop என்றது entry control loopனு சொல்கிறாங்க. என்ட்ரினா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, லூப்பில் மொத்தம் 2 டைப்பான லூப்ஸ் இருக்குது. ஒன்று என்ட்ரி கண்ட்ரோல் லூப், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு 2 டைப்பான லூப் இருக்குது. என்ட்ரினா என்ன சார் மீனிங்னா
டெஸ்ட் கண்டிஷன் அந்த ப்ரோக்ராமுக்கான பிகினிங் வந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த என்ட்ரின்னு பேருப்பா. அதே டெஸ்ட் கண்டிஷன் ப்ரோக்ராமோடைய எண்டில் வந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த எக்ஸிட் அப்படின்னு பேர். இப்போ நம்மளுடைய ஃபார்ன்றதோ ஒயில்ன்றதோ என்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரோக்ராமுக்கான பிகினிங்கில் என்ன இருக்குன்னா டெஸ்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கான். அவ்வளோதான் விஷயம். இதில் பாருங்கள், ஒயில் லூப்புக்கான சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயில்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட். இந்த இடத்துல டெக்ஸ்ட் கண்டிஷன் வந்திருக்கலாம். இந்த கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்பா. ரைட், இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம், கவனிங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சிருப்பா. இப்போ பாருங்கள், இந்த ஒயில் லூப் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம், கவனிப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்குப்பா. மெயின் ஃபங்க்ஷனு கீழே i = 1 sum = 0ன்னு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஐக்கான வேல்யூஸ் 1, சம்முக்கான வேல்யூஸ் வந்து 0. i <= 10, ஐக்கான வேல்யூஸ் வந்து 1 <= 10பா. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா கண்டிஷன் ட்ரூ. இது கண்டிஷனுக்கு முன்னாடி இந்த இடத்துல while is ஒன் ஆஃப் த கீவேர்ட். இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த கர்லி பிரேஸ்லேருந்து இந்த கர்லி பிரேஸ் இந்த பிளாக் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா பிளாக்குக்கான எக்ஸிக்யூஷன் வந்து ஃபுல்லாக முடிச்சு போயிரும்பா. ஓகேவா? இப்போ இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த போர்ஷனில் பாருங்கள், சம் = சம் + ஐன்னு கொடுத்துருக்காங்க. சம்முக்கான வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சம்முக்கான வேல்யூஸ் என்ன? 0. அப்போ 0 + ஐக்கான வேல்யூஸ் என்ன? 1. 0 + 1 என்னது? 1. அப்போ சம்முக்குள்ளார என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல i++, ஐக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐக்கான ஆல்ரெடி வேல்யூஸ் என்ன? 1. இந்த இடத்துல 1 + 1 என்னது? 2. இது மறுபடியும் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருமோனா முடியாது, மறுபடியும் கண்டினியூ ஆகும். இப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் என்ன? 1. இப்போ 2 அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகும். 2 < 10 கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன். சம்மு + ஐ லாஸ்ட்டாக சம்முக்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குது? இங்கே 1 இருக்குது. இந்த சம்முக்கான வேல்யூஸ் எடுத்துக்காத, மறுபடியும் லாஸ்ட்டாக சம்மில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். லாஸ்ட்டாக சம்மில் என்ன இருக்குது? 1 இருந்துச்சா, அந்த 1ன்ற வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். அப்போ 1 + இப்போ ஐக்கான வேல்யூஸ் என்ன? 2. அப்போ 1 + 2 என்னச்சு? 3. அந்த 3 எதுக்குள்ளார ஸ்டோர் ஆகும்? மறுபடியும் சம்முக்குள்ளார ஸ்டோர் ஆகும். மறுபடியும் ஐக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் வந்து 2. 2 + 1 என்னன்னா 3. மறுபடியும் இந்த லூப்புக்கு வந்து போகும். மறுபடியும் லூப்பு கண்டினியூ ஆகும். 3 < 10 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன். சம் = சம் + ஐ ஆல்ரெடி சம்முக்கான வேல்யூஸ் என்னன்றது நமக்கு தெரியும். சம்முக்கான வேல்யூஸ் வந்து 3. இப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து 3. 3 + 3 என்ன சார் அப்படின்னா 6. லாஸ்ட்டாக சம்முக்குள்ளார 6ன்னு இருக்குது. இதே மாதிரி எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபார் லூப்பு மாதிரி தான் இதுவும். என்னென்னா ஃபார் லூப்பில் செக்மெண்ட் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. இல்லை செக்மெண்ட் ஒன்று தான், உள்ளார மற்ற ஒர்க்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷனில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான்பா ஒரு ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் அண்ட் மெத்தட். எவ்வளோ சார் அப்படின்னா இவ்வளோ தான் அது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, ஒயில் லூப் வேரியேஷன். ஒயில் லூப்பில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இங்கே பாருங்கள், ஒயில் லூப் கொடுத்துருக்காங்க. ஒயில் லூப்பில் கீழே பாடி ஆஃப் த போர்ஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன சார் மீனிங்னா எம்டி லூப் அப்படின்னு பேர். உள்ளார கண்டிஷன் வந்து இருக்கும், லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பாடி ஆஃப் த போர்ஷன் இருக்குது அப்படின்னா பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து கிடையாது. இது மாதிரி இல்லாமல் ஒயில் லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமானா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்பா. செகண்ட் பார்ட்டை பாருங்கள், இதில் பார்ப்பா கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கான்னா ஒயிலுக்குள்ளார கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்து போடாமல் கொடுத்துருக்கான். இது மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போடல அப்படின்னா இந்த ஒயிலுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் இந்த லைன் மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ இந்த i++ன்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா, இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு லூப் எக்ஸிக்யூட் ஆகுமானா ஆகாது, கிடையாது. ஏன் சார்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டால் தான் இது பாடி ஆஃப் த போர்ஷனாக எடுத்துக்கும். இது போடாத போது என்ன பண்ணும், இந்த ஒயிலுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் இந்த லைன் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இப்போ அந்த லைன் மட்டும் தான் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும், தவிர்த்து இது எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இதே மாதிரி எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் சார்னா இன்க்ரிமெண்ட் ஆனால் தான் நமக்கு வேல்யூஸ் நமக்கு குள்ளார கண்டிஷன் வந்து டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இன்க்ரிமெண்ட்டே ஆகாதனால லாஸ்ட்டாக இது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்பா. ஓகேவா? கீழே பாருங்கள், அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ ஒயிலை பற்றி கொடுத்துருக்காங்கப்பா. டூ ஒயில்ன்றது என்ன சார்னா ஒயிலை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? ஒயில் இஸ் ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டூ ஒயில்ன்றது என்ன சார்னா டூ ஒயில்ன்றது ஒன் ஆஃப் த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்புப்பா. இந்த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
நம்ம என்ட்ரி ஒயிலும் ஃபாரும் வந்து என்ட்ரின்னு சொன்னோம். அப்போ டெஸ்ட் கண்டிஷன் வந்து பிகினிங்கில் இருந்தது. ஆனால் டூ ஒயிலுக்கு இந்த கண்டிஷன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமுக்கான எண்டில் வந்து கொடுத்துருப்பான். இதுக்கு பேர் தான் எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு பேர். இதில் ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ், அதாவது என்ட்ரிக்கு எக்ஸிட்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும். நம்ம ஒயிலுக்குள்ளார என்ன பண்ணுவோம், இது கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா தான் பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபஸ்ட் டைமே கண்டிஷன் ஃபால்ஸ்னு வச்சுக்க, பாடி ஆஃப் த போர்ஷன் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் டூ ஒயிலில் கண்டிஷன் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயில் வந்து லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த ஒயில் எங்கே இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே பாடி ஆஃப் த போர்ஷன் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னாலும் மினிமம் எத்தனை டைம் பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன தியரி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். த டூ ஒயில் லூப் இஸ் கால்ட் த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப், எக்ஸிட் செக் லூப்பு, அதர்வைஸ் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூ ஒயில் லூப் கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த லூப் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த பாடி ஆஃப் த லூப். தட் மீன்ஸ் the body of loop is executed at least once even the condition is evaluated false during the first iteration. condition நீ ஃபஸ்ட்டே ஃபால்ஸ்னாலும் டூ ஒயில உனக்கு எத்தனை டைம் வந்து அட்லீஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்ப்பா, இந்த இடத்துல டூன்றது ஒன் ஆஃப் த கீவேர்டுப்பா, இது பாடி ஆஃப் த போர்ஷன், இது ஒயில் கண்டிஷன். இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூனா மறுபடியும் இந்த டூ போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப் வந்து முடிஞ்சு போயிடும். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்ப்பா. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்பா. முன்னாடி சொன்ன மாதிரி டூன்றத கீவேர்டு, இது பாடி ஆஃப் த போர்ஷன், இந்த கர்லி பிரேஸ்லேருந்து இந்த கர்லி பிரேஸ் வரைக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூனா இது ரிப்பீட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, என்னக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10என்ற வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சி அவுட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு என் அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட் அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா நமக்கு 10 அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல n மைனஸ் மைனஸ்னு இருக்குது, என்னக்கான வேல்யூஸ் ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ என்னக்கான வேல்யூஸ் 10 மைனஸ் 1 என்ன சார் அப்படின்னா 9 அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது, 9 greater than 0. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ பாடி ஆஃப் த போர்ஷனாக எங்கே போகும் அப்படின்னா இந்த கர்லி பிரேஸுக்கு வந்து மறுபடியும் போகும். மறுபடியும் சி அவுட்டுக்குள்ளார என்னென்னு இருக்குது. இப்போ என்னக்கான வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 9பா. என்னக்கான வேல்யூஸ் என்ன, ஃபஸ்ட்டு 10ன்னு பிரிண்ட் ஆச்சு, அப்புறம் 9 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் என்னக்கான வேல்யூஸ் ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகும், 8ன்னு வரும். 8 greater than 0, ட்ரூவா ஃபால்ஸ்னா ட்ரூ. இதே மாதிரி எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா நமக்கு வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்பா. ஓகேங்களா? அப்போ அவுட்புட் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா 10லேருந்து 1 வரைக்கும் வந்திருக்கும். இதுக்கு பேர் தான்பா டூ ஒயில். என்னென்னா ஒயில் கண்டிஷன் வந்து, அதாவது டெஸ்ட் கண்டிஷன் எங்கே சார் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கான எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ். தம்பி நெஸ்டட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒன்றும் இல்லைப்பா, நெஸ்டட் அப்படின்னாவே மோர் தென் ஒன் அப்படின்னு மீனிங். அப்போ மோர் தென் ஒன்னா என்ன மீனிங், நெஸ்டடு லூப்னு கொடுத்துருக்கான். லூப்ன்றது என்னென்ன, ஒயிலு, டூ ஒயில், ஃபார், இது மூணுமே லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோர் தென் ஒன் ஃபாரோ, மோர் தென் ஒன் ஒயிலோ, இல்லை மோர் தென் ஒன் டூ ஒயிலோ வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார அதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டிங் லூப் அப்படின்னு பேர். மோர் தென் ஒன் அவ்வளோதான், ஒன்றுக்கு மேலே எத்தனை லூப் வந்தாலும் சரி அதுக்கு என்ன சார் பேருனா நெஸ்டிங் லூப் அப்படின்னு பேருப்பான். இதில் பாருங்கள், ஒரு ஃபாருக்குள்ளார இன்னொரு ஃபார் வந்திருக்கு, த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டடு ஃபார் லூப் அப்படின்னு பேர். ஒரு ஒயிலுக்குள்ளார இன்னொரு ஒயில் வந்து வந்திருக்கு, த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டடு ஒயில் லூப் அப்படின்னு பேர். ஒரு டூ ஒயிலுக்குள்ளார இன்னொரு டூ ஒயில் வந்திருக்கு, த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டடு டூ ஒயில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேருப்பா. இதை பேஸ் பண்ணி கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கவனிப்பா, ஃபஸ்ட்டு ஃபார் வந்து கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த போர்ஷனுக்கு அடுத்து செகண்ட் ஃபாருக்கு வந்து வரும். இந்த செகண்ட் ஃபார் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, ஃபால்ஸ் ஆகும்போது தான் எங்கே சார் போகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, சிக்கு வேல்யூஸ் என்ன, 1 லெஸ் தென் 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா அதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த போர்ஷன் அப்படின்றது இந்த கர்லி பிரேஸ்லேருந்து இந்த கர்லி பிரேஸ் வரைக்கும் அதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன். ஓகேவா? அதுக்கடுத்து பாரு, சி அவுட்டுக்குள்ளார சீன் இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கான வேல்யூஸ் என்ன, அவுட்புட் என்ன வரும், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்னா 1 அப்படின்னு வரும். என்னென்னு வரும், 1 அப்படின்னு வரும். மறுபடியும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஃபாருக்கு வந்து வரும். ஐக்கான வேல்யூஸ் வந்து 0. அப்போ 0 லெஸ் தென் 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ட்ரூ. அப்போ ஐ இன்ட்டு சி, ஐக்கான வேல்யூஸ் என்ன 1, சிக்கான வேல்யூஸ் என்ன, சிக்கான வேல்யூஸ் வந்து 1. அப்போ 1 இன்ட்டு 1 என்ன ஒரு அவுட்புட்டு 1 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா?
மறுபடியும் இங்கே பாருங்கள், இப்போ 2 ஃபார் இருக்குது, டவுட் வந்திருக்கும். உனக்கு இந்த ஃபார் கண்டினியூ ஆகுமா இல்லை ஃபஸ்ட்டு ஃபார் கண்டினியூ ஆகுமானா இந்த செகண்ட் ஃபாரை தான் கண்டினியூ ஆகும். இது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் மேலே ஃபாருக்கு வந்து போயிருக்கும். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஐக்கு வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐக்கு வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஐக்கு வேல்யூஸ் வந்து 1 1 + 1 என்னாச்சு இப்போ 2. அப்போ 2 < 10 கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. இதே மாதிரி நமக்கு அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட்டாக ஐக்கு வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல 10ன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, 10 < 10 ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸுப்பா. இப்போ ஃபால்ஸ் ஆகும்போது தான் என்ன பண்ணுன்னா மறுபடியும் இந்த சிக்கு வந்து போகும். ஆல்ரெடி சிக்கு வேல்யூஸ் என்ன 1 இருந்துச்சு. இப்போ 1 + 1 என்னாச்சு 2. அப்போ 2 < 10 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் இதே மாதிரி பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்பா. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் நெஸ்டட் லூப் அப்படின்னு பேர். ஒரு ஃபாருக்குள்ளார இன்னொரு ஃபாருக்கு த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டட் லூப் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து நம்ம அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.